வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சந்தியா சரவணனுக்கு ஒரு ஷர்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. சந்தியா சரவணன்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரவணன் சொல்கிறாரு, நான் சும்மா பாசமாக தானேங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பாசமாவா பார்த்தீங்க, எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. ஆமாம், இப்போ நான் வேற மாதிரி தான் பார்த்தேன், இப்போ என்னன்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்தியா சொல்றாங்க, ரொம்ப நாளாவே அவங்க முகத்துல இந்த சிரிப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஷர்ட்டை நான் உங்களுக்கு எப்பவும் வாங்கி வச்சுட்டேன், ஆனா ஆதியோட பிரச்சனை வீட்டுல நடந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு இதை கொடுக்கறதுக்கு மனசே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தையும் பாவம் நமக்காக ஏதோ பேருக்கு சிரிக்கிறாங்க, ஆனா மனசுக்குள்ள அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தைய சீக்கிரமா சகஜமான நிலைமைக்கு கொண்டு வரணுங்க, நீங்க தான் பேசி புரிய வைக்கணும். ஆதி தண்டனை முடிஞ்சு வரும்போது கண்டிப்பா அவன் திருந்தி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல உங்களை சகஜமாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷர்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சரவணன் சொல்றாரு, நீங்க சொல்றது கரெக்ட் தான், அம்மா மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா அது எல்லாரையும் பாதிக்கும், நான் சொல்லி புரிய வைக்கிறேங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். அடுத்ததா பார்வதியும் பாஸ்கரும் பேசிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல இந்த மாதிரி நிலைமை இருக்கிறப்ப நான் அம்மாட்ட நம்ம பிரச்சனையை பத்தி சொன்னா அவங்க நொறுங்கி போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. அதனாலதான் சரவணன் அண்ணனும் இந்த பிரச்சனையை பத்தி யார்ட்டுமே சொல்லாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்கர் சொல்றாரு, சரி அந்த விக்கி போன் பண்ணானா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல கரெக்டா விக்கி கால் பண்றான். பார்வதி சொல்றாங்க, கழுகுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி கரெக்டா கால் பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்கர் இப்போ அந்த போனை வாங்கி பேசுறாரு. விக்கி சொல்றான், நீ எதுக்குடா குறுக்கு மறுக்க ஓடிட்டு இருக்கிற, போனை பார்வதிட்ட கொடுடா, நான் அவட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்றான். இன்னும் என்னடா போன்லயே சீனை போட்டுட்டு இருக்க, தைரியம் இருந்தா நேர்ல வாடா அப்படின்னு பாஸ்கர் சொல்றாரு. நான் வரதாண்டா போறேன், நீ பார்வதியை நல்லா அலங்காரம் பண்ணிவை, நான் வந்து பார்வதி தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சவால் விடுறான் விக்கி. அடுத்ததான் இப்போ சிவகாமி ஆதியை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு, நீ ஆதியை நினைச்சு கவலைப்பட்டேன்னா உன்னை பார்த்து வீட்டுல இருக்கிற நம்ம பசங்களுமே ஃபீல் பண்ணுவாங்கல்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு சிவகாமி அப்படின்னு சொல்றாரு. எங்க திரும்பினாலும் எனக்கு ஆதி இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி சிவகாமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அர்ச்சனா இப்போ அவங்க வராங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க தான், நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் அழுதானா சாப்பாடு ஊட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. 4 பிள்ளைய பெத்து வளர்க்க தெரிஞ்ச எனக்கு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா, நீ என்ன எனக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. எந்த நிலைமையில இருந்தாலும் என்ன திட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஃபார்ம்ல வந்துருவீங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க அர்ச்சனா. அர்ச்சனா இப்போ வெளியில வராங்க. பக்கத்து வீட்டு சுமதி இப்போ அவங்க பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. சுமதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. திரும்பி நின்று சுமதி போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. குழந்தை இப்போ வாக்கர்ல நடந்துட்டு இருக்குது. அப்போ அர்ச்சனை நினைக்கிறாங்க, குழந்தைய நம்ம இப்படியே தூக்கிட்டு போய் பரிகாரம் பண்ண வச்சிடலாமா, இவ குழந்தை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாலே, இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. குழந்தையுமே இப்போ அர்ச்சனா பக்கத்துல வருது. குழந்தைய தூக்கிக்கிறாங்க அர்ச்சனா. அர்ச்சனா குழந்தைய தூக்கிட்டு நிக்கிறத இப்போ சுமதியுமே பாத்துடுறாங்க. இவ வேற பாத்துட்டாலே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க அர்ச்சனா. அந்த டைம்ல இப்போ மோட்டார் பைக்ல 2 பேர் வராங்க. ஒருத்தர் மட்டும் வந்து அர்ச்சனாட்ட அட்ரஸ் கேட்கிற மாதிரி கேட்கிறான். அர்ச்சனா ஒரு கையில குழந்தைய பிடிச்சிட்டு இன்னொரு கையில அந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அர்ச்சனா அசந்த நேரம் பார்த்து அந்த குழந்தைய அர்ச்சனா கையில இருந்து பிடுங்கிட்டு அந்த பைக்ல தப்பிச்சு போயிடுறாங்க அவங்க 2 பேருமே. அதை பார்த்த உடனே பதறி போய் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க சுமதியும் அர்ச்சனாவும். விஷயம் தெரிஞ்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சிவகாமி வீட்டுல இருக்கிற எல்லாருமே வெளியில வராங்க. அர்ச்சனா சந்தியாட்ட அழுதுட்டே சொல்றாங்க, இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா இப்போ ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. சுமதிட்ட சந்தியா சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க சுமதி, இன்னைக்கு ஈவினிங்குள்ள குழந்தைய நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அர்ச்சனா ரொம்ப கதறி அழுறாங்க, அந்த குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துரு சந்தியா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. சிவகாமி சொல்றாங்க, அர்ச்சனாவுக்கு பக்கத்து வீட்டு குழந்தை மேல பாசம் அதிகம், அதனாலதான் அவ இப்படி அழுதுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சனாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ செந்தில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்வதியும் பாஸ்கரனும் அவங்களோட பிரச்சனை பத்தி சந்தியாட்ட சொல்லலாம் அப்படின்னு வராங்க. அண்ணி உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, முக்கியமான வேலை இருக்கு, ஈவினிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சந்தியா. அந்த டைம்ல இப்போ அர்ச்சனா இப்போ அவங்க வராங்க. நீ ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டியா சந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு சந்தியா, அந்த குழந்தை பாதுகாப்பா தானே இருக்கும், எதுவும் ஆயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி அழுறாங்க. என்னால எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அழுறாங்க அர்ச்சனா. செந்தில் சொல்றாரு, அங்க பெத்த அம்மாவை விட நீ ரொம்ப துடிச்சு போற அர்ச்சனா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அர்ச்சனா சொல்றாங்க, குழந்தைய நான் தான் கையில வச்சிருந்தேன், அவன் எப்படி வந்து பிடுங்கிட்டு போனானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைய கடத்திட்டு போயிருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் சாதாரண விஷயமா போச்சா அப்படின்னு சொல்லி அழுறாங்க அர்ச்சனா.
சரவணன் அப்பா சொல்றாரு, எங்களுக்கும் வருத்தமாதாம்மா இருக்கு. ஆனா நீ எதுக்குமா இப்படி கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, கண்டிப்பா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் அர்ச்சனா. நீ போய் முடிஞ்சா சுமதிக்கு ஆறுதல் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, சுமதிக்கு ஆறுதல் சொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன்னோட குழந்தைய நீ கவனிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. பெத்த பிள்ளைக்கு நீ சாப்பாடு ஊட்டுனியா? அடுத்த பிள்ளைய பத்தியே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு அர்ச்சனா நினைச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.